ஹாப்பியா ஹெல்தியா ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sriperumbudur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. வணக்கம்க்கா. வணக்கம் தம்பி. என்ன 2-3 நாளா கடை பக்கம் ஆளையே காணோம்? ஆமாக்கா, கொஞ்சம் ஊர் பக்கம் போயிருந்தேன், அதான் பிஸி. சரி சொல்லுப்பா, என்ன விஷயம்? அக்கா, இன்னைக்கு என்ன தேதி? இன்னைக்கு என்ன 12ஆம் தேதி? 12 அதுக்கு என்ன? அக்கா, இந்தியாவோட சூப்பர் ஸ்டாருக்கு பிறந்த நாளுக்கா. இந்தியாவோட சூப்பர் ஸ்டார்ல தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அதை முன்னிட்டு பல அரசியல் கட்சி தலைவர்களும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்களே. சிஎம்ல இருந்து பிஎம் உட்பட வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்களாமே. ஆமா, ஏன்னா 1950 பிறந்தாரு, கிட்டத்தட்ட 75 வயசு ஆகுது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் படம் ரிலீஸ் ஆனா அவர் படத்துக்கு வந்து அவ்வளவு கூட்டம் போகுது. அப்படி சூப்பர் ஸ்டாரா ஸ்டைலா இருக்காரு. சோ அவருக்கு நம்ம சார்பா, உங்க ஜெயக்கடா இட்லி கடை சார்பா வந்து ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வந்து சொல்லிடுங்க. எங்க இட்லி கடை சார்பா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். சரிப்பா, வேற என்ன செய்தி வச்சிருக்க? ஏக்கா, உன் கட்சிக்காரங்களுக்கும் பேசவும் தெரியாது, சும்மா கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. ஏன்க்கா அப்படி பண்றாங்க? எப்பா என்ன பேசிட்டு இருக்க? பேசுறதுக்கே பிறந்தவர் எங்க தலைவர். அப்படிப்பட்ட தலைவரா வச்சுக்கிட்டு பேச தெரியலன்னா என்ன அர்த்தம்? ஏக்கா, உங்க எம்பி இருக்காங்களா, தமிழச்சி தங்கபாண்டியன், தென் சென்னையோட எம்பி. தெரியும்பா, மக்களுக்கே தெரியும். என்ன இப்போ சொல்லு, அவங்க என்ன பேசுறாங்க? சொன்னாதான் இப்பெல்லாம் தெரியுது, அதனால சொல்றேன். அவங்க என்ன பண்ணிருக்காங்க, பாராளுமன்றத்துல தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சர் இருக்கார்ல கலைஞர் கருணாநிதி, அவருக்கு உயரிய விருதான பாரத ரத்னா விருது கொடுக்கணுமா அப்படின்னு பாராளுமன்றத்துல வந்து ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. குடுக்கவும் தானே, எத்தனை வருஷமா இங்க தமிழ்நாட்டுக்காகவும் தமிழுக்காகவும் உழைச்சிருக்காரு. பேனா சிலையை கொண்டு போய் அவ்வளவு பெருசு வைக்க போறாங்கன்னா யாருக்காக? அவருடைய கலைக்காக தானே. அப்படிப்பட்டவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கறதுல என்ன தப்புன்னு கேக்குறேன். எனக்கு தெரிஞ்சு பாரத ரத்னாக்கு பதிலா குடும்ப ரத்னா அவார்டு கொடுக்கலான்ற மாதிரி சோசியல் மீடியாஸ்ல பேசிட்டு இருக்காங்க. தம்பி, இந்த மாதிரிலாம் அவதூறா பேசாத. கீழே இறங்கினா தொண்டர்கள்லாம் கொந்தளிச்சுருவாங்க. சரிக்கா, நீங்க என்ன சொல்லுவீங்க? அதிமுக வந்து ஒரு கட்சியே இல்ல, 2026 அந்த அதிமுக கட்சி காணாம போயிடும், அதிமுக இருக்கிற நிறைய பேர் வந்து மத்த கட்சிக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க, அதனால அதிமுக ஒண்ணுமே இல்லாம போகுதுன்னு சொல்லிட்டு இருப்பீங்கல்ல. நான் மட்டுமா சொல்றேன்? இந்த அதிமுக இருந்து வெளியே வந்தார்ல செங்கோட்டையனு, இப்ப தாவேக்கால இணைஞ்சிருக்காருல, அவர் இணைஞ்சது மட்டும் இல்லாம அதிமுக மேல அதிருப்தியில யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லா தொண்டரையும் தாவேக்கால இணைக்க போறேன்னு சொல்லியிருக்காரா. அவர் அப்படி சொல்றாரு. ஆனா அதிமுக தொண்டர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? உண்மையான எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களோட தொண்டர்களா இருந்தா அதிமுக விட்டு வெளியே போக மாட்டாங்க, அப்படி போனாங்கன்னா அவங்க வந்து உண்மையான தொண்டர்கள் கிடையாதுன்ற மாதிரி சொல்றாங்க. பாப்போம் பொறுத்திருந்து, இன்னும் யாரெல்லாம் அதிமுக இருந்து கலண்டு தாவேக்காக்கு இல்ல எங்க கட்சிக்கு வர போறாங்கன்றத பாப்போம். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் அதிமுக இணைய ரெடியா இருக்காங்கக்கா. யாரும் இணைய ரெடியா இருக்கா? அக்கா, அதிமுக இருந்தவர் தான் வலங்கையமான் ஆறுமுகம். அவருதான் அதிமுக இருந்து விலகி டிடிவி கூட அமமுக போயிட்டாரு. போனாரா? இப்ப என்ன பண்ணிருக்காரு? திருப்பி அதிமுக வந்து இணைஞ்சிட்டாரு. ஓஹோ, அதிமுக இணைஞ்சிருக்காரா? அதனால வந்து இப்ப அதிமுகவோட கூட்டணி வந்து நல்லா வலுவடைஞ்சிட்டு இருக்கு, நிறைய பேர் சேர்ந்துட்டு இருக்காங்க. அதனால 2026 என்டிஏ கூட்டணி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் கணக்கெடுப்புல சொல்றாங்க. எப்பா, என்னதான் வலு சேர்ந்தாலும் வலு இழந்தாலும் ஜெயிக்க போறது எங்க சமூக நீதி கூட்டணி மட்டும்தான், அது உறுதி. ஈடி தெரியுமா? ஈடி. அதுக்கு என்ன இப்போ? இல்ல, உள்துறை அமைச்சர் வராராம், அதான் ஈடின்ற வார்த்தையை மட்டும் ஊபிகள் கிட்ட சொல்ல சொன்னாங்க. தம்பி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. இங்க சின்னவர் சொல்லியிருக்காருல, ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம். அப்புறம் என்ன கொஞ்சம் கால் நடுங்குற மாதிரி தெரியுது. தம்பி, நீ அதை விட்டுட்டு அடுத்த செய்தி ஏதாவது இருந்தா சொல்லு. சரிக்கா, உள்ளூர் செய்தியெல்லாம் விட்டுருவோம், உலக செய்திக்கு போலாம். என்ன அது உலக செய்தி? இப்ப அமெரிக்காவோட அதிபரா இருக்காருல டொனால்ட் ட்ரம்ப், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல வேர்ல்டு வார் 3 வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காரு. என்னப்பா சொல்ற? ஆமாக்கா, 2 உலக போருக்கே உலகம் தாங்கல, 3வது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க கடையே இல்லாம போயிடும். எப்பா, நீ மட்டும் அப்படியே இது பண்ணிருப்பியா? நீயும் தான் இல்லாம போயிடுவ. அது என்னதான்க்கா, இப்ப ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சு 3 வருஷத்துக்கு மேல ஆச்சு, இது வரைக்கும் அந்த போர் வந்து நின்ன மாதிரி தெரியல, இன்னும் போயிட்டு தான் இருக்கு. இதனால வந்து டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, இந்த வார் வந்து நிக்கிற மாதிரி தெரியல, இந்த வார்னால 25,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க, சோ இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா 3ஆம் உலக போர் தான் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆமா, நடந்தாலும் நடக்கும். ஏன்னா அவரு அமைதியை பத்தி பேசியிருக்காரு. பாப்போம் பொறுத்திருந்து. இந்த ரஷ்யா உக்ரைன் வார் ஆரம்பிச்சு இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு, இனிமேலாவது ஒரு முடிவு வருதுன்றத பாப்போம். அக்கா வணக்கம். எம்மா, இந்த நேத்து வந்து அந்த பிள்ளை தானே நீனு? ஆமா, சரி 2 இட்லி கொடுங்க, நேத்து தான் சாப்பிடாம போயிட்டேன். இட்லியா? இட்லி வெந்துட்டு இருக்குமா, ஒரு மணி நேரம் ஆகும். நல்லா உருட்டுறீங்கக்கா, உருட்டி பழகிருச்சு போல் இருக்கு. எங்க கட்சி அப்படிமா, என்ன பண்றது, வரலாறுல இருந்து வாழ்ந்துட்டு வரோம்ல, அதான். சரி, இன்னைக்கும் உங்ககிட்ட கேள்வி கேட்கலாம் தான் வந்திருக்கேன். முதல் கேள்வி என்னன்னா, தேர்தல் ஆலோசனை பணிக்காக தமிழகம் வர போறாரு அமித்ஷா அவர்கள். இதுக்கு வந்து நீங்க என்ன பிளான்லாம் நீங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எங்க தலைவர் இப்ப விட்டு போட்டிருக்காருல அமித்ஷா, என்ன எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டுல ஒன்னும் பண்ண முடியாது.
அவர் டெல்லியோட பாதுஷான்ற நினைப்புல இங்க வந்தாருன்னா எதுவுமே எடுபடாதுன்னு எங்க தலைவர் ஒரே ஒரு ட்விட்ல எங்க தலைவர் என்ன பண்ண போறோம் அப்படின்றது ரொம்ப சிம்பிளா போட்டாரு. அதனால அமித்ஷா மட்டும் இல்ல, எந்த ஷா வந்தாலும் எங்க தலைவரும் பயப்பட மாட்டாரு, எங்க கட்சியில இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர் வரைக்கும் பயப்பட மாட்டாங்க. என்டிஏ கூட்டணி தான் ஸ்ட்ராங்கா இல்ல, ஒரு பயத்துல இருக்காங்க. அதனாலதான் அமித்ஷா அவர்கள் அங்கிருந்து இங்க வராருன்னு கூட சொல்றாங்களே. நம்ம என்டிஏ கூட்டணி எல்லாம் விடுங்க, உங்க தலைவர் வெறும் ட்விட்டிலே வாழ்றாரு அப்படின்னு சொல்லி இன்னொரு சைடு சொல்லிட்டு இருக்காங்களே, அது என்ன செய்தி? எம்மா மக்களையும் போய் சந்திக்கிறாரு. இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு மக்களை சந்திக்க முடியும்? இதுவே ட்விட்டர் இருந்துச்சு அப்படின்னா ட்விட்டர் மூலியமா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்களை சந்திக்கலாம்ல, அதனாலதான் ட்விட்டர் போடுறாரு. இதெல்லாம் ஒரு குத்தமா? இப்ப எந்த ஷா வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு முதல்வர் பேசுற பேச்சா இருக்காக்கா? நீயே சொல்லு. இங்க தலைவர் என்ன வேணா பேசுவாரு. அவர் என்ன பேசினாலும் சின்ன அடிக்கிறதுக்கு நாங்கெல்லாம் கூட இருக்கிற வரைக்கும் முட்டு மறந்துட்டீங்களே. அதுதான், நாங்கெல்லாம் முட்டு கொடுக்கற வரைக்கும் எங்க தலைவரை தமிழ்நாட்டுல அசைச்சிக்கவே முடியாதுமா. சரிக்கா, இந்த உங்க கூட்டணி கட்சிக்காரர் சு வெங்கடேசன் இருக்கிறார்ல, எம்பி அவர்கள், ஆமா, அவர் ஏதோ கோவையில மெட்ரோ இது பண்ணல அப்படின்னு சொல்லி மத்திய அரசு எங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாரு. நாங்க நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்கோம், அதுக்கெல்லாம் உங்ககிட்ட இந்த பதிலே வரலையே. எம்மா, அதாவது கேக்குற கேள்வி ஆக்கப்பூர்வமா இருந்தா பதில் சொல்ல போறோம். இப்ப இது மெட்ரோ தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக கேக்குறோம், அதை கொடுக்க மாட்டேன் இந்த ஒன்றிய அரசு. அப்புறம் சும்மாவா விட முடியும்? மதுரைக்கும் மெட்ரோ கொடுக்கல, கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ கொடுக்கல. கேட்டா நாங்க அந்த டிபிஆரை ஒழுங்கா அனுப்பலன்றாங்க. சரிங்க, மாநில அரசு ஏதோ பிழை பண்ணிருக்கு, நீங்க சரி பண்ணி போட்டு மெட்ரோ கொடுக்க வேண்டாம். அது எப்படிக்கா சரிங்க அப்படின்னு சொல்ல முடியும்? நம்ம ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கோம், ஒரு ஆட்சி புடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா நீங்க அதெல்லாம் பார்த்து தானே பண்ணிருக்கணும். சரி மறந்துட்டோம் அப்படின்றது எப்படி? இது ட்விட்டு போடுற கதையால இருக்கு. மத்திய அரசு வேணும்னே ரிஜெக்ட் பண்ணிருக்குமா. அவங்க பிஜேபி எங்கெல்லாம் ஆளுதோ அங்கெல்லாம் மெட்ரோவை தூக்கி தூக்கி விடுது. தமிழ்நாட்டுக்கு மெட்ரோ கொடுக்கறதுக்கு அழுகுது. இதுதான் உண்மை, நீங்க ஒத்துக்கலனாலும். இப்ப 1000 பிரச்சனையை தாண்டி இந்த மெட்ரோ பிரச்சனை தான் உங்களுக்கு பெருசா தெரியுது, அப்படிதானே? வளர்ச்சி வேணும்ல, தலைவர் முதல்வரா இருக்கிறாரு அப்படின்னும் போது இந்த மெட்ரோ திட்டம் எப்ப வந்துச்சு அப்படின்னா எங்க தலைவரோட ஆட்சியில வந்துச்சுன்னு பெருமையா சொல்லணும்ல, அதுக்காகத்தான். இப்ப தலைவர் ஆட்சியில வந்துருச்சு, இப்ப அடுத்த எலெக்ஷன்ல கோவையில நீங்க ஜெயிச்சிடலான்னு ஒரு பிளான். டெஃபினெட்லி. சரிக்கா, இந்த நாம் தமிழர் கட்சியில இருந்து நம்ம அக்கா ஒருத்தவங்க வெளியே வந்தாங்கல்ல, காளியம்மாள் அக்கா, அவங்க இப்போ கண்டிப்பா சட்டமன்ற தேர்தல்ல நான் நிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த கட்சின்னு ஆனா இன்னும் சொல்லல. தாவேகா பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு செய்தி வந்தாலும் நீங்க இழுக்கிறதுக்கு நிறைய பிளான் போட்டுட்டு இருக்கீங்களாமே. நாங்க இழுக்கல, அவங்களுக்கே தெரியும் சமூக நீதி எங்க இருக்கு, எந்த கட்சி எல்லா மக்களுக்காகவும் உழைக்கும் அப்படின்றது அவங்களுக்கே தெரியும். இன்னும் பாரு, இன்னும் 2-3 மாசம் தானே இருக்கு தேர்தலுக்கு. கண்டிப்பா திமுக கூடயும் சமூக நீதி கூட்டணியோட தான் வருவாங்க அப்படின்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. தாவேகாக்கு போவாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா போகலாம் மாட்டாங்க. மக்களே, காளியம்மாள் அவர்கள் திமுகக்கு போவாங்களா தாவேகாக்கு போவாங்களா? உங்க கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல நீங்களே சொல்லுங்க. சரிம்மா, கிளம்பு, நாளைக்கு வேற செய்தியோட வா. நாளைக்காவது இட்லியோட வருவியா இல்ல வெறும் கதை மட்டும் தானா? எல்லாம் இருக்கும், நீ கிளம்பு, காசோட வா. போ. வணக்கம்ண்ணே. வணக்கம். எங்க 2-3 நாளா கடப்பக்கம் ஆளையே காணோம்? வேற நல்ல கடைக்கு போயிட்டேன் சாப்பிட. அப்ப இன்னைக்கும் அங்கேயே போக வேண்டியதானே, இப்ப மட்டும் எதுக்கு வந்த? காசு இல்லாம அக்கவுண்ட் வச்சு சாப்பிட்டு போலான்னு வந்தா, கோச்சுக்காத. ஓசில வேணும்னா எங்க கட்சி தேவைப்படுது, எங்க கடை தேவைப்படுது, இல்லன்னா மத்த இடத்துக்கு போக வேண்டியது. சரி, இன்னைக்கு என்ன செய்தியோட வந்திருக்க? இன்னைக்கா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கியே, என்ன விஷயம்? மோதிரம் இருக்குல்ல, மோதிரம் சின்ன ஒதுக்கி இருக்காங்க எங்களுக்கு தேர்தல் ஆணையத்துல. நொடிக்கு ஒரு நட தற்கூறின்றதை நிரூபிக்கிறியே. மோதிரம் சின்னம் ஒதுக்கலாமா அப்படின்னு ஆலோசனை தான் போயிட்டு இருக்கு போல, இன்னும் ஒதுக்கல. அதுக்குள்ளேயே இப்படி தெரியும் எங்களுக்கு, எல்லாம் ஒரு நம்பிக்கை தான் கிடைச்சிரும்னு. இப்ப தெரியுதா ஏன் போறவன் வரவெல்லாம் உங்களை தற்கூறின்றானே? அதுவே சொல்லாதமா, புண்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. நீங்க ஒழுங்கா இருந்தா நாங்க ஏன புண்படுத்த போறோம்? சரி, அதை விட வேற என்ன சொல்லியிருக்காரு உங்க தலைவரு? வேற என்னவா, நாங்க ஏதாவது இப்போ கட்சியை வளர்த்தரலாம் அப்படி இப்படின்னு பாக்குறோம், விட மாட்டீங்களே நீங்க. எப்படி வளர்த்துருவீங்க? நான் ஈரோட்ல சரி மீட்டிங் வைக்கலாம், சரி சேஃபா வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா என்ன கோயில் இடம் அந்த இடம் அந்த இடம்ன்றீங்க. என்ன கோவில் இடத்துல மீட்டிங் வைக்க போற, அதுக்கு பர்மிஷன் கொடுக்கல, வேற எங்கேயாவது நல்ல இடம் கேளு, பர்மிஷன் கொடுக்க போறாங்க. நீங்க அதாவது வேணும்னே பண்றீங்கம்மா. எங்க கட்சி வளர்ந்துடவே கூடாது, உங்களுக்கு பொறுக்காது உங்களுக்கு. என்ன இந்த மாதிரிதான் கரூர்லயும் அந்த மாதிரி ஒரு இடத்த கேட்டு கரூர்னு சொல்லாதீங்க. என்ன கோர்ட் என்ன சொல்லிக்குது?
என்ன சொல்லிருக்குது? கோர்ட் என்ன சொல்லலன்னு கேளு. என்ன சொல்லி இருக்குன்றத சொல்லு. கோர்ட்ல தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல, ஆமா, கரூர் இஷ்யூ ஆச்சுல்ல, அது வந்து சுப்ரீம் கோர்ட் அதுல ஏதோ மிஸ்டேக் இருக்கு அத பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஏதோ மிஸ்டேக் இருக்கு பாருங்கன்னு தான் சொல்லிருக்காங்க. தீர்ப்பே தப்புன்னு ஒண்ணும் சொல்லலல்ல. எனக்கு என்னமோ உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. அண்ணே, வேலைய பாத்துட்டீங்களா சைடு கேப்ல? இங்க பாருனே, இதுவே உங்களுக்கு சாதகமா ஒரு தீர்ப்பு வந்துருச்சுன்னா ஆஹா ஓஹான் இருப்பீங்க. உங்களுக்கு எதிரா சொன்னதுனால இது சரியில்லை அது சரியில்லைன்றீங்களா? சரி, அதான் உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்குல்ல குறை இருக்குன்னு, என்ன குறைன்னு விசாரிக்கட்டும். அப்ப உண்மை வெளியே வரும்ல, உங்க குட்டு தெரிக்கும்ல. சரி, நீதிபதி சொல்ற வாக்கே இதேதான் அந்த நீதிபதியும் சொன்னாரு, அதை ஒத்துக்க மாட்டேன். சரி, வாக்கே பொறுத்து இருனே பாப்போம். ஆமா, நேற்று ஏதோ மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடந்திருக்காமே, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாது. அதெல்லாம் எங்க உட்கட்சி பூசல். அதெல்லாம் அந்த உட்கட்சி கூட உங்க தலைவர் வரலையாமே. தலைவரே இல்லாம தலைவர் ஆன்லைன்ல வருவார். எங்க வந்தா உனக்கு என்னமா? ஒருவேளை எலெக்ஷன்ல ஜெயிச்சா கூட ஆன்லைன்ல தான் வந்து மக்களை சந்திப்பாரோ? ஆமா, நாங்க எல்லாம் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன? இப்ப அடுத்து கதை கேட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்க. அதுக்கு எதுக்குன்னா உங்களுக்கு ஓட்டு, உங்களுக்கு ஒரு கட்சி, உங்களுக்கு ஒரு முதலமைச்சர் பதவி வேற. இதுல தமிழ்நாடு பத்தாதுன்னா பாண்டிச்சேரி வேற. நீங்க ஏன் பயப்படுறீங்க? உங்க கட்சி ஏன் பயப்படுது? நாங்களும் பயப்படல, எங்க கட்சியும் பயப்படல. உங்களெல்லாம் எங்க தலைவர் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. ஒரு 4 மாசம் வெயிட் பண்ணுங்க. லெஃப்ட் ஹேண்டா ரைட் ஹேண்டான்னு தெரியும். 4 மாசம் வெயிட் பண்ண உனக்கும் தெரியும். உங்க தலைவர் பாரு, கட்சியும் வேணாலும் களைச்சு விட்டு அடுத்த 100 கோடி 200 கோடிக்கு படம் நடிக்க போவாரு. இந்த 4 மாசத்துல உங்களுக்கு எவ்வளவு வயிறு எரிய போகுது, என்னென்ன சதி பண்ண போறீங்களான்னு தான் எங்களுக்கு பயமா இருக்கு. பொறுத்திருந்து பாரு, முதல்ல கிளம்பு, அடுத்த ஆளு வரட்டும். பாக்குறேன். பா தம்பி இருக்காரு தம்பி இருங்க வரங்க இருக்க வாங்கிட்டு சார். அக்கா என்னப்பா, வந்ததுல இருந்து நானும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போன் பேசிட்டு இருக்க. அக்காவுக்கு என்ன மரியாதை? கமலாலயம் ஹெட் ஆபீஸ்ல இருந்து வரேன் நானு. ஒரு கட்சி பிரதிநிதிக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்களா? ஓஹோ, எங்க கடைக்கு அறிவாலயத்துல இருந்து தான் வருவாங்க. இப்ப கமலாலயம் வரைக்கும் அக்காவோட இட்லி போயிருக்கா? சரி, ஒரு 100 இட்லி கட்டுங்க. தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க, அது மீட்டிங் போயிட்டு இருக்கு. ஆமாங்க. சரி, என்ன செய்தியோட வந்திருக்க? இல்லக்கா, திருவண்ணாமலை போலான்னு பார்த்தேன். அப்படியே ட்விட்டர் வந்து பார்த்துட்டு இருக்கோம். வந்து ஒரு அம்மா வீடியோ போட்டிருந்தாங்க. என்னன்னு பார்த்தா அங்க வந்து போலீஸ்லாம் இருக்காங்க. போலீஸ்லாம் வந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அங்க கியூ போட்டிருந்தா அங்கங்க ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்களாம். மக்கள் அது பாட்டில் வந்துடுறாங்களாம். அங்க ரெஸ்ட் ரூம் இருந்தா கூட பெண்கள்லாம் போக முடியாத அளவுக்கு இருக்கான், ஆண்களும் போக முடியாத அளவுக்கு இருக்கான். என்னக்கா உங்க அரசாங்கம் இந்துக்களுக்கான அரசாங்கன்றீங்க, ஒரு ஏற்பாடு பண்ண மாட்டீங்க? எப்பா, பக்தர்கள் சொல்றதை கேட்க மாட்டேன்றாங்கன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? எங்க தலைவர் என்ன பண்ணுவாரு? ஒரு வழி வகுத்து தான் காட்ட முடியும். இங்க இது இருக்கு, அங்க அது இருக்கு, பார்த்து போங்க, ஒழுங்கா நடங்கன்னு. பக்தர்கள் நடந்துக்கலன்னா அதுக்கு எங்க தலைவர் என்ன சொல்லுவாரு? சரிங்கா, கோயிலுக்குள்ள உங்க அரசாங்கம் இல்ல. சரிங்கா, வெளியே ரோட்லாம் இருக்கு. அந்த திருவண்ணாமலைக்கு நான் முன்னாடி போயிருக்கேன். நிறைய ரவுண்டானா இருக்கும். இந்த கிரிவலம் போறதுக்கு வெளியூர்ல இருந்து நிறைய ஃபேமஸ் ஆயிடுச்சு. அந்த கோயில் நல்ல சோசியல் மீடியா வந்து ஃபேமஸ் ஆச்சு. இப்ப அது உங்க அரசாங்கத்துக்கு தெரியும், அங்க டிராபிக்லாம் நிறைய வருதுன்னு. அப்ப நீங்க அங்க ரோட்லாம் போட்டு அங்க பக்தர்கள்லாம் கிரிவலம் இப்படிதான் போனோம், இப்படி போனோம், இந்த சைடு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தா வெளியூர்ல இருந்து வர மக்கள் வந்து முழிச்சுட்டே இருக்காங்கக்கா. எப்பா, கிரிவலம் எவ்வளவு பேரு, எத்தனை ஆயிரம் பேர், எத்தனை லட்சம் பேர் நடப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்கள ஃபாலோ பண்ணி போக வேண்டியதானே? ஒவ்வொருத்தரும் நின்று இப்படி போங்க அப்படி போங்கன்னு வழியா காட்ட முடியும். போர்டு வச்சா இங்க மேல என்னப்பா குத்தம்? போர்டு வச்சா அவங்க பாத்துட்டு போறாங்க. அதெல்லாம் வச்சுட்டு தான் இருக்காங்க. அறநிலையத்துறை எவ்வளவு சிறப்பா செயல்படுது அப்படின்னு உனக்கு இல்ல, தமிழ்நாட்டுல இருக்க எல்லா மக்களுக்கும் தெரியும். நீ புதுசா குறை சொல்லணும்னு சொல்லாத, சரியா? வேற ஏதாவது ஆக்கப்பூர்வமா இருந்தா பேசு. 26 மக்கள் மிஷின்ல காட்டுவாங்க. அடுத்து காட்டுவாங்க. வேற ஏதாவது இருந்தா சொல்லு. இஸ்ரோ இருக்காங்கல்ல, இஸ்ரோ ஆமா 2027ல மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்ப போறாங்களாம், ரிசர்ச் பண்ண போறாங்களாம். அதுக்கான முன்னேற்பாடு எல்லாம் போயிட்டு இருக்கு. எங்க மத்திய அரசாங்கம் பாத்தீங்களா? எப்பா, ஆல்ரெடி எல்லாம் விண்வெளிக்கு போய்கிட்டும் வந்துகிட்டும் தானே இருக்காங்க. இதுலன்னா புதுசா விண்வெளிக்கு மறுபடியும் அனுப்ப போறாங்க. 55 வருஷம் உங்க கூட்டணி ஆட்சி இருந்து செய்யல. எங்க ஆட்சி பாருங்க வந்து 11 வருஷத்துல செஞ்சுட்டாங்க. எங்க ஆட்சி அப்பயே இருந்தா என்ன இந்தியா எங்க போயிருக்கோம்? டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ன்றது வருஷம் போக போக வளர்ந்துகிட்டு தான் இருக்கும். டெக்னாலஜி வளர்றதுக்கு எங்க ஆட்சி தான் காரணம்ன்றது எந்த விதத்துல நியாயம்? மக்களே நீங்களே சொல்லுங்க. இந்தியா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா அதுக்கு பாஜகவா காரணம்? உங்க கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். ராபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. 100% மரணம். பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியா பரவலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண்ணெரிச்சல் ஏற்படும். 2-3 பேர் at 20 டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை ராத்திரி 8 மணிக்கு மேல
இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா சைக்கிளிங் பண்றவங்களுக்கு நான் எழுதியே தரலாம் ஹார்ட் ப்ராப்ளம் வராது அப்படின்னு. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.